வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7 ஜாதகம். நம்ம ஜாதகத்துக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொருத்தம் பார்க்கறதுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ரூ. 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 200 பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு தெரிஞ்சால் தான் சில பேர் கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நமக்கு கூப்பிட்றதில்ல. நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்டானதை நாங்கள் பார்த்து சொல்லிடுறோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மேலும் தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. 14/11/1996 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் பிறந்து 29 வருஷத்தை பூர்த்தி பண்ணுறீங்க. வியாழக்கிழமை நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதாவது வளர்பிற சதுர்த்தி தேதியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசி அமையுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு சந்திராசிரமமாக யார் அமைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு யோ பாப்பி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி பொருந்தும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இது தனிமை விரும்பிக்கு உண்டான நட்சத்திரம். நல்ல புத்திசாலி, புத்தி கூர்மையை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்களுக்கு உதவுறது வைக்கிறதுலாம் தாராளமாக காட்டுவீங்க. ஆனால் குடும்பத்துக்கு ஒன்று செய்யறதுக்கு உங்களுக்கு மனசே வராது, செலவு பண்ணுறதுக்கும் மனசு வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் தனிமை விரும்பி அப்படிங்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து இல்லாமல் சில பேர் தள்ளி போய் தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலையை இந்த நட்சத்திரமே கொடுத்துரும், அந்த பலனை கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட யாரும் ஒருத்தங்க தீர்வு கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் தீர்வு துல்லியமாக கொடுப்பீங்க அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிக்கலாம். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா திருமணம் ஆகிறது இந்த இதனால கூட தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து கேதுவே நடக்கக்கூடிய அமைப்பு. திருமண காலத்துக்குள்ள கேது உள்ளே வந்துடுவார். அது திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிற காரணம் தான். சரிங்களா? சரி, ஓகே. யோ பாப்பி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திர தனுசு ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பிறக்கும்போது மூல நட்சத்திரங்கள்னால கேதுவோட சாரம் தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா சுக்கர தசை ஒரு 20 வருஷம், சூரிய தசை ஒரு 6 வருஷம் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. சந்திர தசை ஓடிட்டு இருக்கலாங்க. இந்த சந்திரனும் கேதுவோட சாரத்தில் உட்காந்துருக்கிறதுனால சில பேர்த்துக்கு ஒன்று திருமணம் தள்ளி போகுங்க, இல்லைன்னா திருமணம் செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால தாலி கட்டும் போவது கூட நான் நின்று போச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அந்த கேது நடக்கிறவங்க தான் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போனா ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இப்போ முழுசாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற காரணம் தான். அப்படின்னா எந்த லக்னம் பாதிக்கப்படும் அப்படின்னா ஒன்று கும்ப லக்னம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஒன்று திருமணம் ஆகாது, திருமணமான சேர்ந்து வாழ முடியாது, சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியும் அப்படிங்கிற காரணம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வை என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு போகும். உங்களுக்கு ஞானம் மட்டும் கொடுக்கும். வீட்டில் ஒரு நோயாளி இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பாதிக்கப்படுவாங்க. இல்லைன்னா அம்மாவை போய் நீங்கள் தள்ளி வைக்கணும், இல்லைன்னா நீங்கள் அம்மாவை விட்டு தள்ளி போயிடணும் அப்படிங்கிற காரணம்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது வேண்டாத சங்கடத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால. சரிங்களா? இதே நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அம்மா சரியான கோபக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்க, கொஞ்சம் உடல்நிலை அம்மாவுக்கு பாதிக்கப்படலாம், இல்லைன்னா கண்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு இப்பயே உண்டு. நீங்களும் சரியான கோபக்காரன், ரோசக்காரன், சண்டைக்காரன், அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காந்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் லக்கணத்தை பொறுத்து அரசு வேலையா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுங்க. இது ஓவரால் இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு நாடி முறைப்படி நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால தான் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில், அடுத்தது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரிக்கல் வேலை செய்வாங்க, எலக்ட்ரானிக் பொருட்கள் வச்சுருப்பாங்க, ப்ளம்பர் வேலை செய்வாங்க. எல்லாமே அதிலே வந்துடும். கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வேண்டாத பெண்கள் சகவாசம் உங்களுக்கு ஏற்படும். ஃபோன்னால் நிறையா பேச வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி திருப்தியே இல்லாதவங்க, அடுத்தது அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, தலக்கணம் பிடிச்சவங்க தான் மனைவி வந்து அமையக்கூடிய அமைப்பு. 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது. சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா நட்டத்தையே கொடுக்கும். அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை செஞ்சால் நல்ல லாபம். வாங்கி விற்கிற எந்த தொழில் வேணாலும் 30 வயசுக்கு மேலே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பல தொழில் பார்க்குற யோகமும் இருக்குது. நூல் துணி சம்மந்தப்பட்டதோ, அடுத்தது நர்சிங் சம்மந்தப்பட்டது, இல்லை அப்படின்னு சொன்னால் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனு, வக்கீல் சம்மந்தப்பட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். கண்ணில் எடுத்து கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வரும், கெட்ட பேரை ஏற்படுத்திக்குவீங்க. மாமியார் மருமகளுக்கு இடையே கொஞ்சம் சில சங்கடங்களை கொடுத்துரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. நீங்கள் உங்கள் குடும்ப பொறுப்பில் பார்த்துட்டா குடும்பம் என்றைக்கு கீழ்மட்ட நிலைமைக்கு போகவே போகாது. சிறந்த ஆசிரியர் தான் நீங்களும். உங்களுக்கும் நூல் துணி சம்மந்தப்பட்டதும் லாபத்தை கொடுக்கும், வக்கீல் சம்மந்தப்பட்ட வேலையில் லாபத்தை கொடுக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. கணவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அழகுக்கு சொந்தக்காரன், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன் கணவனாக வந்து அமையக்கூடிய அமைப்பு. ஆனால் வேண்டாத கெட்ட பேரும் நீங்கள் உண்டாக்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க.
இப்போ கோச்சாரத்துப்படி எங்களுக்கு எதுவும் சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால், இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுப பலன்கள் வந்து சேரும். வீடு கட்டக்கூடிய யோகம், கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் எல்லாமே வந்து அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வண்டி வாகனம் போன வருஷமே கிடைச்சிருக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஒரு சில பேத்துக்கு முதல்லயே திருமணம் அமைஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் இப்போதைக்கு சண்டை பிரச்சனை பிரிவில் போய் உட்கார்ந்துருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.